அல்லாஹுவே அல்லாஹுவே, எனக்கு மரணம் வருகிற பொழுது நான் சுஜூது செய்த நிலையிலே இருக்க வேண்டும் அல்லாஹ். இப்படி நிறைய பேர் துஆ செய்வாங்க. கடைசி நாளைக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஊருக்கு வரணும். அவர் அங்க வச்சே மௌத்தா போயிட்டாரு. ஏன்னா அவர் துஆ செய்து கொண்டே இருந்தார். அல்லாஹுவே அல்லாஹுவே, என்னுடைய புனிதம் மிக்க அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த மண்ணில் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். இப்படி நம்ம துஆ செய்ய, நம்ம எல்லாரும் என்ன துஆ செய்யணும்? எப்படி போறாங்களோ அப்படியே வந்துடணும், எப்படி போறாங்களோ அப்படியே வந்துடணும். இதை மாத்தி நான் துஆ செஞ்சா என்ன விட மாட்டீங்க. பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ்றேன். எப்படி பாசித் பாய் வந்து கேட்க முடியும் அப்படின்னு கேட்குதுல, அதை கடைநல்லூர்காரங்க எப்படி கேட்க முடியும்னு கேட்குதுல. ஏன்னா எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாடுகிறேன். இதனால சமூகம் கேவலப்பட்டால் என்ன, இஸ்லாமிய பெண்கள் கேவலப்பட்டால் என்ன, இந்த சமூகத்தை குறித்து யார் என்ன பேசினால் என்ன, எனக்கு விருப்பமான வாழ்க்கை. அது பர்தாவை போட்டுட்டும் ஆடுவேன், பர்தாவை கலட்டிட்டும் ஆடுவேன் என்றெல்லாம் பேசுகிற ஒரு பேச்சு இந்த சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறையினுடைய வாய்களில் இருந்து வார்த்தைகளாக வருகிறது என்று சொன்னால் நாம் அல்லாஹுவை சார்ந்திருக்க வேண்டும் என்கிற பயிற்சியை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை. உம்ராவும் ஹஜ்ஜும் நமக்கு சொல்லித் தருவது என்ன தெரியுமா? முழுக்க முழுக்க அல்லாஹுவையே சார்ந்திருந்த ஒரு குடும்பம் வாழ்ந்த இடத்தை பார்.